இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் 2% 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. நடிகை நஸ்ரியா ஃபகத் பாசில் ஜோடிக்கு இந்திய அளவில் அதிக ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது. இந்த ஜோடி சூர்யா ஜோதிகா, அஜித் ஷாலினி போன்று அனைவருக்கும் பிடித்த காதல் ஜோடியாக உள்ளனர். சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருந்து வந்த நஸ்ரியா திடீரென காணாமல் போனார். இந்நிலையில் அவர் போட்ட பதிவு ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நேரம், ராஜாராணி, நையாண்டி, திருமணம் எனும் நிக்கா போன்ற படங்களின் மூலம் பிரபலம் அடைந்தவர் நஸ்ரியா. மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருந்த ஃபகத் பாசிலை நஸ்ரியா காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கியூட்டான ஜோடி என இருவரையும் ரசிகர்கள் வர்ணிப்பதுண்டு. மலையாளத்தில் நடிகர்களுக்கு பிடித்த கியூட்டான சேட்டை பெண் என்றால் நஸ்ரியா தான். அவரை புகழாதவர்கள் யாரும் இல்லை. குறும்பு பொண்ணு, எல்லோருக்கும் பிடித்த அன்பானவள் என்ற பெயரையும் எடுத்திருக்கிறார். சமீபத்தில் பிருத்திவிராஜ் அளித்த பேட்டியில், என் படங்களை டிசாஸ்டர் பண்றது நஸ்ரியா தான், ஒன்னும் பண்ண முடியாது, பொழைச்சு போன்னு விட வேண்டியதா இருக்கு என சிரித்துக்கொண்டே செல்லமாக திட்டி கூறியிருப்பார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நஸ்ரியா பேசில் ஜோசப்புடன் இணைந்து சூக்ஷ்ம தர்ஷினி படத்தில் நடித்தார். இப்படம் மிகப்பெரிய ஹிட் ஆனது. எப்போதும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் நஸ்ரியா பிறகு காணாமல் போனார். என்ன ஆனார் என்பதை தெரியவில்லை. பல மாதங்களாக இன்ஸ்டாவில் போஸ்ட் கூட போடவில்லை. எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது நஸ்ரியா தனது இன்ஸ்டா பக்கத்தில் போட்ட பதிவை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவருக்கு என்ன ஆச்சு என கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர். நஸ்ரியா போட்ட பதிவில், அனைவருக்கும் வணக்கம், நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஏன் சிறிது காலமாக தொடர்பு கொள்ள முடியாத சூழலில் இருந்து வருவது பற்றி உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்பினேன். எல்லோருக்கும் தெரியும், நான் சமூக வலைதளத்தில் எந்த அளவிற்கு ஆக்டிவாக இருப்பேன். ஆனால் கடந்த சில நாட்களாக எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் பர்சனல் சேலஞ்சஸ் உடன் போராடி வருகிறேன் என தெரிவித்துள்ளார். இதனால் யாருடனும் பேச முடியாமல் தூரத்தில் இருக்கும் நிலை ஏற்பட்டது. எனக்கு அழைப்பு விடுத்தவர்கள், என்னுடைய பதிலுக்காக காத்திருந்த அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். இந்த இக்கட்டான சூழலில் எனது 30வது பிறந்த நாளை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் சூக்ஷ்ம தர்ஷினி பட வெற்றி விழாவிலும் கலந்து கொள்ள முடியாமல் போனது. இவை அனைத்திற்கும் மன்னிப்பு கோருகிறேன். மேலும் நான் கூடிய விரைவில் மீண்டு வருவேன். இப்போது நான் நன்கு குணமடைந்து வருகிறேன். அதற்கு அதிக நேரங்கள் ஆகலாம். இதை புரிந்து கொண்டு ஆறுதல் தெரிவிப்பவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என நஸ்ரியா பதிவிட்டுள்ளார். அவருடைய இந்த பதிவிற்கு மலையாள திரைப்பிரபலங்கள் மட்டுமின்றி அனைவரும் ஆறுதல் கூறி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஆவேசம் படத்தின் வெற்றி விழாவில் பேசிய ஃபகத் பாசில் ADHD-யால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார். இதனால்தான் நஸ்ரியா முடங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ADHD என்பது மூளையின் கட்டுப்பாடோடு தொடர்புடைய பிரச்சினை. இது டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸ் என்று கூறுகின்றனர். பொதுவாகவே பிறந்ததில் இருந்தே இந்த பிரச்சினை இருக்கும் என்றும், AD என்பது கவனக்குறைவு, அதாவது அட்டென்ஷன் டெபிசிட் என்றும், HD என்பது ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் என்றும் கூறுகின்றனர். 41 வயதில் ADHD-யின் பாதிப்பு இருப்பது தெரியவந்திருப்பதால் மருத்துவரிடம் இதற்கான சிகிச்சை குறித்து கேட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எதுவாக இருந்தாலும் கூடிய விரைவில் நஸ்ரியா ஃபகத் மீண்டு வர வேண்டும் என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்.